வணக்கம். தில்லியோட பழைய பேர் என்னன்னு தெரியுங்களா? இந்திரபிரஸ்தா. இந்திரபிரஸ்தா முன்னொரு காலத்தில் பாலைவனமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம நாட்டுடைய தலைநகரமாக இருக்குது. பாலைவனமாக இருந்த பகுதியை அழகான நகரமாக மாற்றினது நம்ம பாண்டவர்கள். பாண்டவர்கள் திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு நேராக அவங்க சொந்த நாடான ஹஸ்தினாபுருக்கு வந்து அவங்க சித்தப்பா கிட்ட தாங்கள் வாழ்வதற்கு நாட்டில் ஒரு பகுதியை இடத்த கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருந்த துரியோதனுக்கு இவங்களுக்கு நாட்டுக்குள்ளே இடம் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நாட்டுக்கு வெளியே ஒரு பாலைவன பகுதியை பாண்டவர்களுக்கு கொடுக்குறாங்க. பாண்டவர்களும் அதே சந்தோஷமாக வாங்கிட்டு வந்து நல்ல உறவினர்கள் துணையாலும் நண்பர்கள் துணையாலும் தெய்வங்களோட ஆசீர்வாதத்தாலும் விஸ்வகர்மா துணையாலும் அழகான நகரமாக மாற்றினாங்க. அந்த நகரத்தில் பிரம்மாண்டமான மாளிகைகள் அரண்மனைகளை விஸ்வகர்மா கட்டி கொடுத்தார். தேவலோகத்தை ஆண்டு வந்த இந்திரனோட நகரம் போல இருப்பதால் இந்த நகரத்துக்கு இந்திரபிரஸ்தான்னு பேர் வச்சாங்க. இந்திரபிரஸ்தாவுக்கு யுதிஷ்டர அரசனாக நியமித்தாங்க. யுதிஷ்டரும் அரசனாக பதவியேற்றதுக்கப்புறம் அஸ்வமேதா யாகத்தை அந்த நாட்டில் நடத்தினார். அந்த யாகத்துக்கு கலந்துக்கிறதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா அரசர்களுக்கும் இளவரசர்களுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. கௌரவர்களும் வந்தாங்க. வந்து இவங்க பாலைவன பகுதியை இவ்வளோ அழகான நகரமாக மாற்றினதை பார்த்து எல்லாரும் வியந்து பாராட்டினாங்க. நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், எப்பவும் தெய்வங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம செய்கிற செயல் அனைத்தும் வெற்றி பெறும். உலகமே வியந்து பாராட்டும். நன்றிகள்.